கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிற ஐபிஎல் 2025 தொடர் மார்ச் 22ஆம் தேதி முதல் கோலாகலமாக ஸ்டார்ட் ஆகுது. 2025 ஐபிஎல் தொடர தங்களுக்கு பிடித்தமான அணிதான் கைப்பற்றும் அப்படின்னு ரசிகர்கள் இப்போதே சோஷியல் மீடியாக்கள்ல கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஐபிஎல் தொடர்களை தொடர்ந்து சிறந்த அணியாக வலம் வந்து கொண்டிருக்கிறது சிஎஸ்கே. இந்த அணியை சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு செல்லமாக உமையாடிச்சிட்டு இருக்காங்க. மகேந்திர சிங் தோனி தலைமையில சென்னை அணி 5 முறை ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றி ஏந்தி உள்ளது. இந்த முறையுமே கோப்பையை வெல்ல வேண்டும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்க்கறாங்க. இதற்கேத்த மாதிரி சிஎஸ்கே அணி பேட்டிங் பவுலிங் அப்படின்னு ரெண்டிலுமே சமபலத்துடன் இருக்கு. மேலும் 43 வயதான தோனி அவர்களுக்கு இதுதான் கடைசி ஐபிஎல் சீசனாக இருக்கும் அப்படின்னுமே கருதப்படுவதால தோனியுடைய ஆட்டத்துக்கான ரசிகர்கள் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. தோனி அவர்கள் எந்த இடத்துல பேட்டிங் செய்ய களமிறங்குவார் அப்படின்னு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. சிஎஸ்கே ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. அதாவது இந்த ஐபிஎல் சீசனின் போது தோனி அவர்கள் ஓய்வு பெறுவது உறுதியாகிடுச்சாம். இந்த நிலையில 18வது சீசன்ல தோனி அவர்கள் சில போட்டிகள்ல மட்டுமே ஆடுவார் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. இந்த ஐபிஎல் சீசன்ல சேப்பாக்கத்துல நடக்கும் கடைசி லீக் போட்டியின் பொழுது தோனி அவர்கள் ஓய்வு பெற்று விடுவார் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. அதுதான் தோனி அவர்களுக்கு கடைசி போட்டி அப்படின்னு சிஎஸ்கே பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்றாலுமே தோனி அதுல விளையாட மாட்டார் அப்படின்ற தகவல் வெளியாகி பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை அப்படின்னாலும் சிஎஸ்கே தரப்புல இருந்து இந்த தகவல் லீக் ஆகியிருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.